அடியில் அடிபட்டுருந்து பார்த்தேன். மணி கரெக்டாக ஒரு 7 மணி ஆகுது. நான் வந்து ஏன் சாமியெல்லாம் கொண்டு துண்ணூரெல்லாம் பூசிட்டு போயிட்டுருக்கேன்னா, தம்பிக்கும் இந்த வண்டி ஓட்ட போகிறாப்புல. ஏய் எங்கே போறிய? ஓட்டுவியா என்ன கதை சொல்லு? இப்படி ஓட்ட போகிறாப்புல. இவரை நம்பி நான் ஏறி உட்காந்து கூவை வாங்கி திங்க போகிறோம். ஏய் அவரு இப்போ ஸ்கூல் திருவாதையா? கீர்த்தி ஓட்டுவியா ஓட்ட மாட்டியா? பொறுமையா போ. இப்படி போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவோம். போ பொறுமையாக ஓட்டு. மனசுல கூதக்காத்து. ஆனால் எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குதுமா. ரீசெண்டாக உட்காந்து போகிறேன். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, பூ வாங்கிட்டிங்கிறதுக்காண்டி போகிறேன். 2 பேரும் ஓட்டமெல்லாம் தான் இருக்குது. நல்லா பன்னிக்கறி அடிச்சு விட்ருவாங்க. 2 பேரும் சாப்பிட்டோம். போ ஒழுங்காக ஓட்டிட்டு போ. சில அப்போ போய் பூந்துடாது, இல்லை கீரை மாற்றிடாது. அப்படியே போ. போயிட்டு வந்து மறுபடியும் இங்கே தண்ணி குடிக்க வருமா? அந்த சாமி விட்டு கொப்பி குடிக்கிறதுக்கும் ஓகே. அப்படியே போயிட்டு அப்படியே போய் பூங்காலம் அழைச்சிக்கிட்டு அப்படியே போய் மாமாட வழியாக மாமாடில் மிளகார நாட்டங்கடை வழியாக அப்படியே வெளியாகி அப்படியே போய்ட்டு கோரிச்சு வாங்கிட்டு வரும். மனசில் அதாக இருந்தாலும் பொண்டாட்டியோ ஓட்டை விட்டு பின்னாடி உட்காந்து போகிறது சுகமாக தான் இருக்குது. ஆனால் பயப்புள்ள எடுத்து எப்படியாச்சும் கொண்டு போய் விட்டுட்டானா கதையாயிடும். அதோட கிட்டி காடி வந்து கிட்டி பார்த்துட்டு கிட்டி அவன் பாவம் அங்கேயே நின்றுட்டான். பைத்தியாரி ஓட்டிட்டு வராங்க விட்டுற போகிறான். ஏ நிஜமாக உனக்காண்டி தான் நின்றுருக்கான். ரொம்ப தெரிவிடாது. அப்படியே போ. மனசுல காத்து நல்லா இருக்கு. நல்லா இந்த ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலேயே ஞாயிற்றுக்கிழமை டயத்தில் அப்படியே வீட்டில் நல்லா ஃப்ரீயாக அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. சொல்ல முடியாத ஒரு சுகமாக இருக்குது. நல்லா இருக்கு. சூரியனை பார்க்க வச்சுக்காங்க. அப்படியே போய் பூக்காட்ட போய் சூரியன் போய் மறையிற ஒரு பயங்கரமாக இருக்குது. போய் காட்டுறான். இவ்வளோ தண்ணி ஊற்றி கிடக்கு. இவங்க வீட்டில் அந்த காடி கழுவுற தண்ணி தாண்டி அவ்வளோ தண்ணி அங்கே வந்து ஊற்றி கிடக்கும் இருக்குது. துண்ணூறு வச்சு துண்ணூரியாக காணும். ரைட்டு. போயிரு. எங்கனி இழுத்து விட்டுறாத கீர்த்தி. மனசில்